அந்த ப்ரூஃப் தானே சொல்றீங்க? ஆமா. அப்பா, அம்மா வேற மேடம். ஆ, அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. ஆ. இடம் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த இடத்துல தான் இப்ப நாங்க இருக்கிறோம். அப்பா, அம்மா அவன் வேற. எங்க வீட்டுக்காரு வந்து அந்த பொம்பளைய வச்சிருந்ததுனால, இப்ப அது அப்பான்னு கூப்பிடுது. இந்த ஆளும் வந்து என் பொண்ணு அப்படின்னு. இப்ப வந்து பணத்தெல்லாம் செலவு பண்ணின்னு வீட்டுக்கு பணமே குடுக்குறது இல்ல மேடம். 1 மாசம் குடுத்தா, 1 மாசம் குடுக்குறது இல்ல. 1 மாசம் குடுத்தா, மறுமாசம் குடுக்குறது இல்ல. அதான் எங்க போது, எங்க போதுன்னு கேட்டா, அதுக்கப்புறம் வாய்ஸ் கால் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா, அந்த ஆளும், அந்த பொண்ணும் பேசுனது ஃபுல்லா ரெக்கார்டு. என்ன எனக்கு இத வாங்கி பேசியிருக்காங்க? குடுப்பா, அத வாங்கி குடுப்பா, இத செய்ப்பா, அத செய்ப்பான்னு பொறந்த நாள்ல. இத செய்ப்பா, அத செய்ப்பான்னு வாய்ஸ் கால். அவ சித்திக்கிட்ட சண்டை போட்டு மொதற்கொண்டு இருக்குது. அந்த அவ சித்திக்கிட்ட சண்டை போட்டது வந்து, அதுல என்ன சொல்லியிருக்குதுன்னா, அந்த பொண்ணு, எங்க அப்பா, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிக்குது மேடம். ம். எங்க அப்பா, அம்மா இறந்து போயிருக்குது சித்தி. அப்படி அந்த கவலை கூட எனக்கு இல்ல. ஆனா நீங்கலாம் பண்றீங்க பாரு, எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் வீட்ட விட்டு வெளிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துச்சு மேடம் அந்த பொண்ணு. அப்போ அ அது சொல்றது உண்மையா? இல்ல எங்க வீட்டுக்காரர் சொல்றது உண்மையா? உங்க வீட்டுக்காரு உங்கள எப்படி நடத்துறாரு? நடத்துறது வந்து மனைவியா வச்சிருக்காரா? இல்ல எப்படி? இல்ல மேடம். 1 மாசம் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா. அ அதுக்கப்புறம் ஒரு 25 நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் பேசுறது மேடம். ஆனா வீட்லயே தான் இருக்காரு. வீட்ல இல்ல. ஆ. சண்டை போட்டா ஒரு கடையில போய் தங்கிருது. சரி, இப்போ உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன பிரச்சனை நீங்க வந்திருக்கு?